ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு கஸ்டமர் வீட்ல வந்து நம்ம சர்வீஸ் பண்ணோம். அந்த சர்வீஸ் பண்ணும்போது, அந்த கஸ்டமர் கேட்ட விஷயத்த தான் நான் வந்துட்டு இங்க வந்து ஒரு டிப்ஸா வந்து சொல்லப் போறேன். அவங்களுக்கு குடுத்த டிப்ஸ் தான் இப்போ உங்களுக்கும் சொல்லப் போறேன். ஏன்னா, அவங்க வராம இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் கேட்டாங்க. ஸோ, மோஸ்ட்லி நம்ம வந்து கிச்சன்ல இருக்கிற ஃபுட்டு சோர்ஸ் மூலமா தான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த காக்ரோச், ஆண்ட் இதுதான் பெரும்பாலும் நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கிற பெரிய தலைவலியா இருக்கும். அது வராம இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கிச்சன்ல இருக்கிற நம்ம அத ஸ்டவ்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டவ்வ வந்துட்டு கிளீன் பண்ணிடணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கிளீன் பண்ணிடணும். அந்த வேஸ்டேஜ் நீங்க டம்ப் பண்ணி ஃபுட் வேஸ்டேஜ்லாம் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கெட்ல நீங்க அதாவது போட்டு அது பிளாஸ்டிக் கேரி பேக்ல கட்டி நீங்க வெளிய எடுத்து வச்சிடணும். ஸோ அப்படி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, அது ரெகுலர் கிளீனிங் ப்ராசஸ்ல போயிடும். அதே மாதிரி நம்ம ஓகே ஒரு 2, 3 இடம் வந்துட்டு வெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடக்கூடாது. அது வெட்டா இருக்க இடத்த ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணா தான் வந்து பெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மாய்ஸ்சர் கன்டென்ட் இல்லைன்னா, அந்த இடத்த அவாய்ட் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் பேசிக் லெவல்ல இருக்குன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். டர்மரிக்கா இருக்கட்டும், நீம் ஆயிலா இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் ரொம்ப கம்மியா இருக்கும். பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு சிங்க்ல வந்து அடைச்சிருக்கு, தண்ணி எப்பயுமே தேங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, மஸ்கிட்டோஸ் ஃபார்ம் ஆகி, ப்ரீட் ஆகி அங்க வந்து வீட்டுக்குள்ள மஸ்கிட்டோஸ் வந்து ரொம்ப அதிகமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த சில டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பேசிக் பெஸ்ட் அந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ்ன்னு நான் இதை சொல்ல விரும்புகிறேன்.